டேமேஜ் எழுதிட்டீங்க. உங்களுக்கு புது எபிசோட் ஜேகே சைக்கோ எபிசோட் தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய எபிசோட் ஸ்ட்ரீட்டாக கதை இன்ட்ரோவில் போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. வேறு எல்லாம் நம்ம ஜேகே தான் வெயிட் பண்ணியிருக்கோம். அப்படியே செம்ம கடுப்பாகுது அவனுக்கு. ஷோ இவன் எங்கே தான் போனானே தெரியலையே, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்குது, கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணால் நான் ரிஜெக்ட்னு வருது. செம்ம கடுப்பாகுது. அப்படியே சோஃபியாவும் வந்துடுறா. வந்தோன்னே சாரி கேட்குறா ஜேகிட்ட. சாரி ஜேகே, இனி எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணுறது, வேலைலாம் முடிஞ்சிருச்சுல, வா போகலாம். போகலாம் ஜேகே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா என்ன பண்ணுறான்னா ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வந்து சோஃபியா பார்த்துட்டு கூப்பிட்றான். ஏய் சோஃபியா, ஏய் டார்லிங், சொல்லு ஜேகே, என்ன போகலாம் வா, டைம் ஆச்சு. ஏய் போகிறதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கிட்டி நீ ஃபோனை இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்டோன்னா கொஞ்சம் சோஃபியா வந்து அப்படியே ஒரு மாதிரி திருட்டு முழிக்கிறா. ஜேகே வந்து நோட் பண்ணிடுறான். ஏதோ கண்ணுக்காத மாதிரியே அப்படியே தெரியாத மாதிரியே கேட்குறான் திரும்பவும் சோஃபியாட்ட. ஒன்றை தாண்டி கேட்குறேன், எதுக்கிட்டி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண, சொல்லுடி, ஒன்றை தாண்டி கேட்குறேன் டார்லிங், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்டுக்கிட்டே இருக்கான். சோஃபியா வந்து என்ன இப்படி சமாளிக்குதுன்னே அப்படியே ஒரு மாதிரியாக பதட்டமாகவே நிற்கிறா. அப்படியே ஜேகே பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை ஜேகே, அது நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்ல, டேட்டிங்லாம் போகிறோம், அங்கெல்லாம் போகும்போது உன் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். அப்போது ஃபோன் கால் வரும் இல்லையா, டிஸ்டர்பாக இருக்கும், அப்புறம் கடுப்பாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உன் கூட செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். இப்போ ஓகேவா, டவுட்டு கிளியரா? வந்து எப்படியோ ஜேகேவை சமாளிச்சிடுறான். ஜேகேவும் இருந்தாலும் அவனுக்கு டவுட்டாகவே இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். போகலாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் ஏறி உட்காடுறாங்க. நம்ம ஜேகே தான் ட்ரைவ் பண்ணுறான். கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. செம்மையாக பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணுறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் போய்ட்டு செம்மையாக போய்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க ஜேகேவும் சோஃபியாவும். நைட் ஆயிடுது. ஜேகே வந்து நைட்டு வந்து வீட்டில் வந்து சோஃபியாவை வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு பாய் சொல்லிட்டு போயிடுறான். ஜேகே வந்து காரை எடுத்துகிட்டு சோஃபியாவும் வீட்டுக்கு போயிட்டு டயர்டாக போய் படுத்துடுறா. நம்ம ஜேகே கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், எதுக்கு இவ சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மைண்டில் யோசிச்சுக்கிட்டே அப்படியே கார் ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போய் அவனும் போய் ரீச் ஆகிடுறான். ஜேகே வந்து விட்டு இறங்குறான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவன் ரூமுக்கு தான் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து படுத்துடுறான். இப்படியே மறுநாள் காலையில் விடியுது. நம்ம ஜேகே எப்போ போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து தலையை தோட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது கண்ணாடி முன்னாடி வந்து இன்னொரு முன்னாடி வந்துட்டு அப்படியே தலையை தோட்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக ஜேகேக்கு கால் வருது அவன் ஃபோன்லேருந்து. வேறு யாரெல்லாம் நம்ம சோஃபியா தான் கால் பண்ணியிருப்பா. உடனே டக்குன்னு எடுத்து பேசுகிறான். என்ன சோஃபியா கால் பண்ணியிருக்கா? ஜேகே என்ன பண்ணுறா? ஜேகே வந்து சோஃபியாட்ட சொல்கிறான். ஆனால் டார்லிங் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து தலையை தோட்டிக்கிட்டு இருக்கேன். என்னடி கால் பண்ணியிருக்க திடீர்னுட்டு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அச்சோ அப்படிலாம் இல்லை ஜேகே, நான் ஓகே தான். நீ ஃப்ரீ தானே? நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா? அடியே நேற்று தாண்டி வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், அப்புறம் என்னடி? ஸோ எனக்கு அதெல்லாம் பத்தவே இல்லை. நம்ம உன் கூட வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஜேகே. சோஃபியா வந்து இந்த மாதிரி ஜேகேட்ட சொல்லணுன்னா நம்ம ஜேகே வந்து அப்படியா, சரி ஓகே, அப்போ ரெடியாக இரு, நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ஜேகே, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, ஃபோனை கேட்டா சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவும் கட் பண்ணிடுறா, ஜேகேவும் கட் பண்ணிடுறா. ஜேகே இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கான். முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவன் காரு கீ எடுத்துகிட்டு நேராக காருக்கு போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே வந்து கிளம்பி போயிடலாம். கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. அப்புறம் சோஃபியா வீட்டுக்கு போயிட்டு அவளை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னும் ஜாலியாக செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க 2 பேரும், சோஃபியாவும் ஜேகேவும். இதுதான் கொஞ்ச நாள் போகுது. ஜேகே வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சு நின்று சோஃபியா என்ன பண்ணுறா பண்ணிடுறான், கண்டே பிடிச்சிடுறான். பார்த்தோன்னா செம்ம கோவம் வருது. பார்த்தா இந்த சைடு நம்ம சோஃபியா வேறு யார் கூடயோ பாய் ஃப்ரெண்ட் கூட அவ்வளோ க்ளோஸப்பாக அவ்வளோ கிஸ் பண்ணிட்டு அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கா. இது செம்ம கடுப்பாகுது ஜேகேக்கு.
அடி பாவி, வாழ்க்கையில் வந்து ஏமாத்திட்டாளே இவ்வளோ. சும்மா இருக்குது, இதுக்கு தான் இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தியா? செம்மையாக கோவம் வருது சிக்கிக்கு, இப்படியே கையை முறுக்குறான். டி நான் லவ் பண்ணி நான் ஏமாத்திட்டல, இனிமே உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்துக்கும் அழுவேடி. அழுக மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சிரிப்பு கூட நீ என்னைக்கு எதிர்பார்த்துருக்க மாட்ட. ரொம்ப தப்பு பண்ணிட்டடி. லவ் பண்ணாமே இருந்திருக்கலாம். நானும் வேற உண்மையாக லவ் பண்ணிட்டேன். அவ்வளோ கோவம் வருது. அப்படியே சோஃபியை பிடிச்சி செம்மையாக அந்த கொலை காண்டில் திட்டிகிட்டு இருக்கான். இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஏன் பாய் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான் வீட்டுக்கு. வந்து அவன் காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறான். போன அடுத்த செகண்டு சிக்கி பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியாக கோவத்தில் எல்லாத்தையும் போட்டு பொருளை போட்டு உடைக்கிறான். சரி, நம்ம சோஃபியாவும் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோன்னா ரூம்க்கு வந்துட்டு ஃபோன் எடுத்து நம்ம ஜேக்கிக்கு தான் கால் பண்ணுறான். ஜேக்கியும் அந்த ஃபோனை கால் பார்த்து அடுத்த செகண்டு செம்ம கோவம் வருது. அப்படியே அந்த ஃபோன் காலை பார்த்துட்டு அப்படியே அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ, சொல்லு சோஃபியா. என்ன பண்ணுற ஜேகே? நீ எங்கே வருவேன்னு நினச்சேன், இங்கே வீட்டுக்கு வரலையா? சோஃபியா அந்த மாதிரி ஜேகிட்ட சொன்னோன்னா ஜேகே வந்து வரேன்டி, வந்து உனக்கு சங்கு ஊத்துறேன். என்ன ஜேகே சொன்ன? வரேன் டார்லிங், வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. வரேன்டி, கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில், வந்துடுறேன், 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே வந்து சோஃபியாட்ட கால் பேசுகிறான். சோஃபியாவும் சரி ஓகே சீக்கிரம் வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். சைடு நம்ம ஜேகேக்கோ அப்படியே காலை கட் பண்ணிட்டு ஃபோனை தூக்கி போட்டுட்டு வரேன்டி, உன் கதையை முடிக்கிறதுக்கு வரேன், வெயிட் பண்ணுறியா? வெயிட் பண்ணு, இன்னும் நீ சொர்க்கத்திலே வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பேசிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புறான். சீக்கி ரெடி ஆகிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். வந்து செம்ம கோவத்தில் இப்போ காரில் ட்ரைவ் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் சோஃபியாவுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு ஒரு ஈவி ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே காலிங் பில் அடிக்கிறான். சோஃபியா தான் வந்து திறக்கிறான். திறந்து பார்த்தோன்னே டக்குன்னு வந்து ஹக் பண்ணுறான். அப்படியே கடுப்பாகுது, இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல். என்ன டார்லிங் ஹக் பண்ணுற டக்குன்னு வந்து? அதுவா ஜேகே, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா அந்த மாதிரி சொன்னேன். நம்ம ஜேகே மனசுக்குள்ளே மிஸ் பண்ணுறியா? இனிமேல் வாழ்க்கையில் என்றைக்கு என்னை மிஸ் பண்ண மாட்டேடி, சொர்க்கத்தில் போயிட்டு என்னை மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே ஈவலாக ஒரு மாதிரியா மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். சோஃபியா வந்து அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே பார்த்துட்டு, ஜேகே ஏன் இங்கே நிற்கிறாவா, பெட்ரூம் போகலாம். போகலாம் டார்லிங். சோஃபியாவும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ 2 பேருமே ரூமில் தான் இருக்காங்க. அப்படியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சோஃபியாவை பார்த்துட்டு அப்படியே கூப்பிட்றான் சோஃபியாவை. ஏய் சோஃபியா டார்லிங். சொல்லு ஜேகே. உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்டி. நீ கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா வந்து ஹக் பண்ணுறா. ஹக் பண்ண அடுத்த செகண்டே ஒரு மைக்க ஊசியை கழுத்தில் குத்துறான். அப்படியே சோஃபியா வந்து கத்துறான். முக்கியமாக அப்படியே ஈவிஸ்மாக பண்ணிட்டு, என்ன டார்லிங் என்னாச்சு? ஜேகே என்னது இது, எனக்கு தலைலாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையா அப்படியே பொத்துன்னு மயக்க போட்டு அப்படியே ஃபென்ட் ஆயிடுறா, விழுந்துடுறா, கீழே விழுந்துடுறா. ஜேகே அப்படியே பார்த்துட்டு, என்ன பேபி ஸோ பாவண்டி நீனு, ஸோ போகலாமா நம்ம இடத்துக்கு? வந்து அப்படியே சோஃபியா தூக்கிட்டு போயிட்டு காரில் படுக்க வச்சுட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் போய் வந்து குடோனுக்கு வந்துடுறான். அப்படியே சோஃபியா தூக்கிட்டு வந்து ஒரு சேரில் கட்டி போடுறான். ஓகே அப்படியே முறைச்சி பார்க்குறான் சோஃபியாவை. ஏண்டி என்னை ஏமாற்றிட்டு உன் வாழ்க்கையை நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நான் அவனை சும்மா விட்டுருவேண்ணா வந்து இப்படி பேசிக்கும்போது ஃபோன் கால் வருது ஜிக்கிக்கு. அந்த காலை பார்த்துட்டு, டார்லிங் இரு டார்லிங் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாட்ட, அவள் மயக்கமாக தான் இருக்கா. சோஃபியா வந்து
சொல்லிட்டு தான் போகிறான் நம்ம ஜேகே. அப்படியே இந்த சைடு நம்ம சோஃபியா அப்படியே மயக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிகிறா. அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா. அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே புரியல சோஃபியாவுக்கு. நான் எங்கே இருக்கேன், என்னோட இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருக்கா சோஃபியா. கரெக்டாக ஒரு சவுண்டு, நடந்து வர்ற சவுண்டு கேட்ட அடுத்த செகண்டு நம்ம சோஃபியாவுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஷோ, யாரோ வராங்க போல், யாரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக ஆகுறா. அப்படியே பயப்படுறா. சைடு நம்ம ஜேகே ஃபோன் பேசி முடிச்சுட்டு அப்படியே ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நடந்து வரான். சோஃபியாவுக்கு பயமாக இருக்குது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்குறா. சரி நம்ம ஜேகே, ஏய் டார்லிங், அதுக்குள்ளே நான் மறந்துட்டியா சொல்லலாம் நடந்து பேசிட்டு முன்னாடி சோஃபியா முன்னாடி நிற்கிறான். அப்படியே சோஃபியா பயங்கரமாக கத்துறா, பயப்படுறா. ரொம்ப கொடூரமான ஒரு மார்க் போட்டிருக்கான், அதாவது முகமூடி போட்டிருக்கான். ரொம்பவே பயப்படுறா. இங்கே பாருங்க, நான் ஒன்றுமே பண்ணலை, என்னை ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். சோஃபியா ஜேகிட்ட சிக்கி ஏய் நாடி கெஞ்சினா விட்டுருவேண்ணா, ஏண்டி நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. முகமுடியை அவுத்துடுறான் நம்ம ஜேகே. அவ்வளோதான், சோஃபியாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நானே தான் டார்லிங். என்ன ஜேகே வித்தியாசமாக பேசுகிற, வித்தியாசமாக நடந்துக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறேன்? வித்தியாசமாக பேசுகிறல்ல, வித்தியாசமாக நடந்துக்கிறல்ல, ஆனால் இதுவும் நல்லா தாண்டி இருக்கு டார்லிங். நான் பேசுகிற வாய்ஸை கண்டுபிடிச்சிருவேன் நினச்சேன், ஆனால் நீ கண்டுபிடிக்கலை. என்ன டார்லிங், என்னை மறந்துட்டியா? என்ன பேசுகிற ஜேகே? மதிக்காத நேடி நினைச்சிட்டு இருக்கா உன் மனசில். என்ன லவ் பண்ணிட்டு வேறையவன் கூட இப்போ கொஞ்ச நாள் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. பார்த்தா உனக்கு என்னடி தெரியுது? இடிச்ச வாங்கி நிறுத்திருக்கா. சொல்றி, அப்படியே சிரிச்சு பேசுகிற. ஆனால் நல்லா நம்ப வச்சு பழுத்தறுத்துட்ட பற்றியா அங்கே நிற்கிற சோஃபியா நின்றாலே. நீ சொன்னால் கூட சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டுருப்பேன். நீ சொல்லாமல் நம்ப வச்சு ஏமாற்றி என்கிட்டே விஷயத்த மறைச்சிட்ட பற்றியா, நான் உன்னை சும்மா விடுவேனா? சொல்லு டார்லிங். இல்லை ஜேகே, அதை நான் சொல்கிறது வாயும்போது என்ன சொல்ல போகிறேன்? இல்லை ஜேகே, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, இதை தானே நீ சொல்ல போகிற? சொல்லு சோஃபி டார்லிங். ஜேகே, அது என்ன பேச்சு வரமாட்டேக்கா? தொண்டைக்குள்ள அப்படி நிற்கிதா? ஏண்டி, உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் நீ பண்ண பற்றியா? ரொம்ப பர்ஃபெக்டான வேலைடி. நீ பண்ணிட்ட, ரீல் ஓட்டிட்ட, நான் ஒரு ரீல் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு நைஃப் எடுக்கிறோம். அவ்வளோதான், சோஃபியாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகே, நான் சொல்கிறது கேளு. நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? நான் சொல்கிறது நீ கேளு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஸ்டூல் போட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு. சோஃபியாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகே, என்ன பண்ண போகிறேன்னா பண்ணுறேன்னு மட்டும் பாருட்டாலே. என்ன பண்ணனா, ஒரு நைஃப் எடுத்து அப்படி தொட்டையை கிழிக்கிறான். அவள் பயங்கரமாக கத்துறான் சோஃபியா. ஜேகேதை பார்த்துட்டு, கத்துடி, கத்து, இன்னும் கத்து, எனக்கு இதான் வேணும். நீ ஹாப்பியாக இருக்கலாம் நினச்சியா? என் லைஃப்பை ஃபாலோஸ் பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இருந்துக்கிறியா? விட்டு வேணா, நான் கத்துடி, நல்லா கத்து. சுத்தமாக முடியல, பயங்கரமாக கத்துறா, அழுகுறா. ஜேகே வலிக்குது, ஜேகே வலிக்குதா? வலிக்கட்டும், இதான் எனக்கு வேணும். எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம் அதே மாதிரி நீ அனுபவிக்கண்டி. நீலாம் சாகக்கூடாது, இன்னும் உனக்கு கொடூரமாக கொலை பண்ணி சித்திரம் பண்ணி தான் நீ சாகணும். சொல்ல மாட்டானே, ரொம்ப தப்பு பண்ணிட்டானே.
பெரிய விஷயத்த மறைச்சிட்ட. இப்போ நீ கையாலே துடிக்க சாக போற டார்லிங். நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜிகே, ப்ளீஸ் என்னை விட்டுடா, நீ ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா ரொம்ப கெஞ்சிரா ஜிக்கிட்ட. ஜிகே வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னாரா டார்லிங், தெரிஞ்சுதான் பண்ணேன் இல்லை டார்லிங், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுடு. விடணுமா டார்லிங், எப்படி விடுறது என் டார்லிங்க, நான் நினச்சேன் எனக்கு பாவமாக இருக்கு டார்லிங், பசிக்குள்ள இரு. ஜிகே என்ன பண்ணுறான், அப்படியே ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். சோஃபியை பார்த்துட்டு ஏய் ஏந்தா கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்து கொடுக்குறான். சோஃபியா வாங்கவே மாட்டுக்கிறான். ரொம்ப கட்டுப்பாவது அப்படியே கோவம் வருது. ஏய் ஜூஸை வாங்கி கொடி அப்படின்னு சொல்கிறான் ஜிகே. நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறா சோஃபியா வந்து ஜிகிட்ட. ஜிகே வந்து இப்போ மட்டும் நீ ஜூஸை வாங்கி குடிக்கலனா ஜிகே என்ன பண்ணணும், அடுத்த நைஃப் ஒரு சின்ன நைஃப் கத்தி எடுக்கிறான். சோஃபியா உடனே பயப்படுறா. உடனே இந்த ஜூஸை வாங்கி அப்படியே முடமுடன்னு குடிச்சிட்றா. எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது, அப்படியே தலை சுற்றுது, அப்படியே மயக்க போட்டு ஃபென்ட் ஆயிரா. ஜிகே அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டு என்னடி ஜோ மயக்க போட்டிய டார்லிங், உனக்கு இருக்கு டார்லிங், ஸ்மெல் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். அப்படியே அவன் கார் பக்கத்தில் போய் காருக்குள்ளே ஏறுறான். அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கிளம்பி போயிடுறான் அந்த இடத்த விட்டு. இதான் கார் ஓட்டுறான். அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். செகண்ட் எபிசோடில் ஜிகே அடுத்து என்ன பண்ண போகிறான், சோஃபியா என்ன டார்ச்சர் பண்ண போகிறான், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிளம்புற டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எடுத்துங்க. லவ் யூ சார், அங்கேயும் போய் ஷிப்போ. பாய்.